ஓமலூருக்கு என் வணக்கங்கள். இங்கே உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் வெற்றி வேட்பாளர் என்று நீங்களே எப்படி சொல்லலாம் என்றால் இது என் கூற்று அல்ல, இது உங்கள் கண்களில் தெரியும் எதிர்காலத்தை வைக்கிறான். படித்தவர் எல்லாரும் ஜாஸ்தி படித்தவங்க அந்த பகுதியில் அதாவது என்ன செய்வான், இது சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் என்று முதல் கூட்டத்தின் போது சொன்னார்கள். இது கூடி கலைந்து விடும் என்று சொன்னார்கள். கூடி கலைவது கூட்டம், கூட்டி திரட்டுவது கும்பல். இது சங்கமம். இது கலையாது என்பதற்கு கடந்த 3 ஆண்டுகளே உதாரணம். இதே மாதிரி பெருகிக் கொண்டே வருகிறது இவர்களுக்கு எண்ணிக்கை. பள்ளி இருந்து பார்த்தவங்க இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் வரணும், இறங்கி வர வேண்டாம். அதாவது இது 3வது அணின்னு ஒன்று வெற்றி பெற்றதே கிடையாது. இவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரித்திரம் மறந்து பேசுகிறார்கள் இவர்கள். 3வது அணி எம்ஜிஆர் அவர்கள் 3வது அணியாகத்தான் வந்தார். அவர் வெற்றி பெறவில்லையா? அவரை பார்த்து அவர் மடியில் வளர்ந்த பையன் தான். பெரிய அரசியல் பாடம் யாரிடமும் நான் கற்கவில்லை என்றாலும் மக்களிடத்திலிருந்து பாடம் படித்தவன் நான். கடந்த 60 ஆண்டுகளாக என்னை தோழி தூக்கி பிடித்த உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்தது கேளிக்கை தவிர, சினிமா படங்களை தவிர வேறு ஒன்றுமில்லை. அப்படியே என் வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அது மேல பெற்றோட பேசிட்டு போயிடுவாங்க. என்னுடைய உடல் தானம் செய்யப்பட்டது. இப்பொழுது எஞ்சி இருக்கும் என் வாழ்நாளையும் நான் மக்களுக்காக என்று ஒதுக்கி, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் செய்தி. உங்களுக்காக பல திட்டங்களை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். இல்லத்தரசர்களுக்கு ஊதியம் என்ற போது 2 வருடங்களுக்கு முன்னால் கொக்கரித்தவர்கள், கேலி செய்தவர்கள் என்று அதையே நகல் எடுத்து அப்படியே சொல்லுகிறார்கள். ஒருவர் 1000 ரூபாய்க்கிறார், ஒருத்தர் 1500 ரூபாய். ஐயா, ஏழைகள் நீங்கள் அவர்கள் கொடுக்கும் 5000க்கும் 6000க்கும் விலை போகக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பணத்தையே சுத்தி வர்றாங்க அவங்க. அது சில்லற உங்களுக்கு கொடுக்கிறது. நேர்மையான ஒரு ஆட்சி வந்ததென்றால் 5 லட்சம் வரை உங்களுக்கு கிடைக்கும். அது கண் கூட தெரியும். ஐயா, அந்த 5 லட்சம் ரூபாங்கிறது எப்படி சொல்றீங்க? இவங்க இலவசமா கேஸ் சிலிண்டர் கொடுத்து வைக்கிறாங்க. இப்ப கொடுக்கிற இந்த இலவசத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு வரும். கணக்கு கேட்டவர் தான் முடியாது. அதே மாதிரி கணக்கு கேட்கிறாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருந்த தமிழகம் இன்று 5.7 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. அதாவது 5 லட்சம் 4 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கியிருக்காங்களாம் தமிழ்நாட்டை மேம்படுத்த. எங்கேயாவது இங்க அடையாளம் தெரியுதா அதுக்காக? ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வசதியாக இருக்கிறது. அவர்கள் சொத்து கணக்கு கொடுக்கிறார்கள். பாவம் ஏழைகள். அதனால் அவர்களுக்கு உங்கள் சொத்து தேவைப்படுகிறது. நான் சொல்லுகிறேன்,
வீட்டுக்கு ஒரு கணினி என்று நாங்கள் சொல்வது இலவசம் அல்ல. அது அரசுக்கும் உங்களுக்குமான முதலீடு. நமக்குள் ஏற்பட போன்ற அற்புதமான ஒப்பந்தம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அரசுடன் நீங்கள் நேரடியாக உரையாடுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. உங்களுடைய தேவைகளை கெஞ்சி கேட்டு பெறுவதற்கு தேவையே இல்லை. உங்களுடைய தேவைகள் உங்களை தேடி வர வேண்டும். அதுதான் நல்ல அரசு வரைவாளர். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கொஞ்சம் தன்னை பற்றி யோசிப்பதை விட்டு மக்களை பற்றி யோசித்தால் இது யாருக்கு வேண்டுமானால் தோன்றும். இங்கு வீதியில் டீக்கடையில் உட்கார்ந்து பேசி அரட்டடிச்சு இருக்கிறவனுக்கு கூட ஒரு நல்ல திட்டம் தோன்றும். இங்கே உங்களுடைய எம்எல்ஏவாக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் சீனிவாசன் கையில் திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் சீனிவாசனுக்கு முதல்ல இருந்தே என்னுடைய எல்லா எம்எல்ஏங்களுக்கும் இந்த எச்சரிக்கையோடு அனுப்பித்து வைத்திருக்கிறேன். அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாவிட்டால் அவரை திரும்ப பெறும் ஒரு உரிமை உங்களிடம் இருக்கிறது. அதுக்கும் தயாராக வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அனுபவம் வைக்க தொண்டு பெருத்த அரசியல்வாதிகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பசியில் இருக்கும் இளைஞர். அந்த பசி குறையும் போது நாங்களே உட்கார்ந்து வேறு இளைஞரை தேடி பிடிப்போம். இது பரம்பரையாக நடக்கப் போகும் அரசியல் இல்லை. தகுதியானவர்கள், இளைஞர்கள், நான் பேரும் இவர்களையெல்லாம் நான் எனக்கு அடிவரடிகளாக பார்க்கவில்லை. இவங்கெல்லாம் நான் தலைவர்களை பார்க்கிறேன். இங்க இருக்கிற கூட்டத்திலேயே நான் தலைவரை தேடிட்டு இருக்கேன். நான் மக்கள் நீதி மையத்தின் நடைநிலை கொண்ட தலைவர் என்பது பேப்பர்ல இருக்கு. என்னுடைய சொந்தங்கள் இல்லாமல் நான் தலைவரே கிடையாது. 40 வருடமாக யாருடைய ஒன்றலும் இல்லாமல் எந்த ஓட்டுக்கும் ஆசைப்படாமல் கமலஹாசன் நற்பணி இயக்கம் என்று நடத்தி கொண்டிருந்தோம். சேலத்தில் கேட்டு பாருங்கள், பக்கத்து ஊர்களில் கேட்டு பாருங்கள். இந்த தமிழகம் என்னும் அற்புத வனத்தை நாங்கள் ரத்தம் ஊற்றி வளர்த்தோம் என்றால் அது மிகையாகாது. ரத்த தாரத்தில் சிறந்த நற்பணி இயக்கமாக 40 வருடங்கள் இயக்கிக் கொண்டிருந்த எங்கள் இயக்கம் நேரடியாக எங்கள் நரம்பிலிருந்து ரத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இன்று துணிந்து வந்திருக்கிறது. வேர்வையும் ரத்தமும் எங்களுக்கு புதிதல்ல. எங்களை மிரட்டாதீங்க, என்ன கணக்கு கேட்காதீங்க. நான் சுயமா சம்பாதிச்சது, நீங்கள் கொடுத்த காசு. இப்ப நீங்க சொல்றாங்க அவருக்கு ஹெலிகாப்டர்ல வர முடியல, அதனால பயணம் ரத்து. இதோ இருக்கிறேன். இங்க ஹெலிகாப்டர்ல வரமாட்டாரு, ஹெலிகாப்டர்ல வந்தாதான் வருவாரு. நான் தரையில உருண்டு வர சொன்னாலும் வருவேன். ஆனா தாமதமாகிடும். இருப்பது குறைந்த நாட்கள். அதில் உங்களை வந்து அடைய வேண்டும். எனக்கு நம்பிக்கை எல்லாம் உங்களிடம் காட்ட வேண்டுமே தவிர நான் ஏரோப்ளேன் பார்த்தாச்சு. நான் அதுக்காக வரல, இந்த வேகத்துக்காகத்தான் வந்திருக்கேன். காந்தியார் அவர்கள் ட்ரெயின்ல போனாரு, நடந்து போனாரு. நானும் ஆட்டோல போவேன், ஏரோப்ளேன்ல போவேன், இந்த வேன்ல வருவேன், நடந்து வருவேன். எப்படி வேண்டாம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு தீராத தாகத்துடன் வந்திருக்கும் நேர்மையாளரை நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. உங்கள் சட்டசபையில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமாக அமர்ந்திருப்பவர்களில் 33% 33 விழுக்காடு கிரிமினல் கேஸ் உள்ளவர்கள், குற்றவாளிகள். இது நான் சொல்லும் செய்தி அல்ல, ஊடகங்கள் சொல்லும் செய்தி. அவர்கள் பால் கொலை முதல் பல குற்றங்களின் குற்றப்பட்டியல் இருக்கின்றன. இவர்கள் மீண்டும் குற்றம் செய்வார்கள். அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்னால் நாங்க என்ன பண்ணுவோம்? இவங்க இருக்காங்க இல்ல அவங்க இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கணும்.
பெட்டர் ஆஃப் தி டூ ஈவில்ஸ் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்று அந்த அவசியம் இல்லை. இந்த இனிமேல் நீங்கள் சாக்கு சொல்ல முடியாது. நல்ல ஒரு நேர்மையான கட்சி உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் செய்து காட்ட முடியும். சலிப்பா இந்த ஊர் திருந்தாங்க, இப்படியே போக வேண்டியதான் என்று சலித்துக் கொள்ளாதீர்கள். அந்த மாற்றத்தின் காரணிகளாக நீங்கள் மாற வேண்டும், மாற முடியும். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் தாய்மார்களின் ஆசிக்கரங்கள் எங்களை நோக்கி நீண்டு விட்டன. பெரியவர்களின் கொஞ்சம் விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், நாங்க அவங்களுக்கு தாங்க போடுறோம், உங்களுக்கு போட மாட்டாங்க. ஆனா இங்கே இந்த மாதிரி முகங்கள் தெரிகின்றது. அங்கிருந்தும் மனமாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் நிச்சயமாக எங்களுடன் நிற்கிறார்கள். நிற்கிறார்கள் என்பதற்கான ஒவ்வொரு ஊரிலும் நான் போகும்போது குரல்கள் எழுகின்றன. தாய்மார்கள் எல்லா வயது பெண்மணிகளும் எங்களை வாழ்த்துகிறார்கள், ஆசி வழங்குகிறார்கள். மாற்றத்திற்கான விதை விதைக்கப்பட்டு விட்டது. அதற்கு ஓட்டு இடம் அந்த தண்ணீர் ஊற்றி வளர்த்து விடுங்கள். அது காசு வாங்கிறாருங்க. தமிழகம் விற்பனைக்கல்ல, நம் கனவுகள் விற்பனைக்கல்ல, உங்கள் ஓட்டும் விற்பனைக்கல்ல. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்கள் எதிர்காலம் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. நீங்க என்ன தூக்கி கொண்டு போய் சீஃப் மினிஸ்டரா வச்சுட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்க, அது வெற்றி இல்லை. என்னை பொறுத்தவரை உங்களிடம் நான் கனவு கண்டு வைத்திருந்து அந்த $1 trillion எக்கானமி, அதாவது 80 லட்சம் கோடி வருமானம், 70 லட்சம் கோடி வருமானம் என்ற வருமானத்திற்கு சொந்தக்காரர்களாக தமிழகத்து மக்கள் இருக்க வேண்டும் என்ற என் கனவு நிறைவேறும் அன்றைக்குத்தான் எனக்கு வெற்றி திருநாள். அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். என்ன நேற்று வந்த நடிகர் திடீர்னு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அந்த நாக்காளி பத்தி எல்லாம் பேசுறான். யாரோ தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் நேர்மையானவன் என்ற தகுதியுடன் நான் அமர்கிறேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, அதுதான் என்னுடைய திட்டம். நேர்மையாக இருப்பது என்பதை கடைபிடித்தாலே அந்த IAS ஆபீசர் இருக்காங்க, காவல் அதிகாரிகள் இருக்காங்க. நேர்மையாக இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும். தலைமை லட்சம் வாங்காமல் இருந்தால் அது கீழ் அடிமட்டம் வரை பாயும் நேர்மை. நான் அப்படி இருக்க போகிறேன். வாக்குறுதி அல்ல, என் வாழ்முறை அப்படித்தான். என் தகப்பன் வழி வந்தது. நான் பெரிதும் மதிக்கும் தலைவரின் வழி வந்தது. என் கதையின் நாயகன் காந்தியார் தான். இனி நானும் அந்த கதையின் நாயகனாக மாற வேண்டும் என்ற இதுல ஒன்றும் கர்வமே கிடையாது. நல்லவனா இருக்கணும் நினைக்கிறது கர்வமே கிடையாது. அது லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற நீங்கள் எனக்கு உதவி வேண்டும். எனக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. இனி இதெல்லாம் சொல்லுவாங்கப்பா, அப்புறம் ரகசியமா போய் அவங்க ஜாதி, குடும்பம், மதம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எல்லா மதமும் சம்மதம். என்னுடைய மக்கள் தான் என்னுடைய மதம். அவர்களை நான் வணங்குகிறேன். அவர்கள் வணங்குவதெல்லாம் என் வணக்கத்திற்கும் புரியதுதான். ஆனால் என் நம்பிக்கை வேறு, உங்கள் நம்பிக்கை வேறு. என் நம்பிக்கையை உங்கள் வாழ் திணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு. ஆனால் உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் சட்டம் சிதறாமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அது ஆலயமாகட்டும், மசூதியாகட்டும், சர்ச்சாகட்டும், அவையெல்லாம் என் கட்டிடங்கள் என்று நம்பும் ஒருவன் நான். யோசித்து பாருங்கள், என்னுடைய சரித்திரத்தை சித்தரித்து பாருங்கள். என்னை அவர்கள் நாத்திகன் என்று சிறுவார்த்தை கூட்டத்தில் அழைக்க பார்க்கிறார்கள். நாத்திகன் என்ற பெயரை நான் ஏற்க மாட்டேன். நான் பகுத்தறிவார். உங்கள் பக்தியையும் புரிந்து கொள்ளும் பகுத்தறிவு எனக்கு இருக்கிறது. உங்களிடம் சொல்கிறேன், எனக்கு என்ன பட்டம் கட்டாலும் என் சாதி பட்டம் ஒட்டாது, என் மதத்தின் பட்டம் எனக்கு ஒட்டாது. மனிதன் என்ற பட்டத்துக்காகத்தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு கிடைத்திருக்கிறது, அது போதுமானது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லவில்லையா, நீ இந்த ஒரு காரணமே கிடையாது, நீ மலையாளி தான். பலிச்சதா தமிழ்நாட்டில் பலிச்சுதா? எத்தனை முறை சொல்லி பார்த்தாங்க.
இல்ல நீ விதேசி, இந்த ஊருக்கே சொந்தக்காரன் இல்லை. ஆனால் என் ரத்தத்தின் ரத்தம் என்று மக்களே ஒத்துக்கொண்ட ஒரு தலைவன். அந்த நேர்மைக்காக, அந்த அன்பிற்காக, அதே அன்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் அன்பு எனக்காக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரிகிறது. நல்ல பல திட்டங்கள் இருக்கின்றன. நிதானமாக யோசித்து அவைகளை படித்து பாருங்கள். நாங்கள் சொல்ல சொல்ல புரிவதை விட உங்கள் வாழ்க்கையையும் எங்கள் திட்டத்தையும் நீங்கள் சரிசமமாக வைத்து பார்த்தால் எத்தனை நன்மைகள் உங்களுக்கு விளையக்கூடும் என்பது தெரியும். காசு இருக்கிறது, களவாடாமல் இருந்தால் தமிழகத்தை காப்பதற்கான போதிய நிதி இருக்கிறது. பேரில் நிதியை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. எங்கள் மனதில் உங்கள் நிதி இருக்கிறது, உங்களை பற்றிய சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எங்கள் வாரிசு என்று என்று நாமும் ஒரு தொண்டனை தலைவனாக்குங்கள். அவன் குணாதிசயம் மாறாது. 40 வருடம் மாறாத இந்த குணாதிசயம் இனி மாறப்போவதில்லை. நான் ஏழ்மையிலிருந்து ஏழ்மையிலிருந்து உங்களை எல்லாம் அவர் வரமாட்டாரு, நானும் கூட தான் வரேன். எடுங்க என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன். தமிழகத்தை சீரமையுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த குரல் வெகு தாமதமாக கேட்கிறது, இன்றேனும் கேட்கிறதே என்ற சந்தோஷத்தில் அதை தூக்கி பிடியுங்கள். நேர்மை வெற்றியாக வேண்டும். சரித்திரம் சொல்லுகிற அவர் பார்த்துட்டு என் மூஞ்சி சேர்த்து எல்லாம் விட்டுவிட்டு நேர்மையாளர்களையே சரித்திரம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. இன்று மீண்டும் உங்க பேசும் தெரியுமா? அதை நீங்கள் பயன்படுத்திக் லைட்டா அப்படி திரும்பிங்க. பெரியவர்களே தாய்மார்களே என்று சொல்லி தோன்றுவார்கள். அந்த பெரியவர்களும் ஓகே இங்கே சிறுமிகளாக இங்கே கையில் உட்கார்ந்திருக்கும் குழந்தைகள் கூட நாளைய இன்று நாம் பேசுவது அவங்க குழந்தைகள் புரியாது. ஆனால் நாளை சொல்வார்கள், நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன், ஒரு மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தேன், அன்று எனக்கு புரியவில்லை. எனக்கு முன்னால் வாழ்ந்த தலைவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட பன்மடங்கு என்னுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறிவிட்டது என்று அவர்கள் உங்கள் சரித்திரத்தை பெருமையாக சொல்லப் போகிறார். அதற்கான விதையை விதையுங்கள். நானும் கூட இருந்துட்டு நிறைய நான் போட்டது அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்கள். நாளை நமதாகும், நிச்சயம் நாளை நாளை நாளை. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சீனிவாசன். உங்களுக்கு உறுதிமொழி என்பதை விட உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக இந்த தொகுதி மாற வேண்டும். வளர்கிறதே மலர்கிறதே நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே. போதும் பொறுமை இனி செய்யோம் என்கிறதே. காலம் பலமாய் சாதகமாய் கனிகிறதே. போரும் வருகால் வென்றிடுவோம் என்கிறதே.